Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை வந்த குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். பிரசவ வேதனை என்று சொன்னால் அவர்களுக்கு முழுமையான வைத்தியத்தை தந்த முதல் நிறுவனமான குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலினுடைய நர்சிங் கல்லூரி துவக்க விழாவிற்காக வருகை புரிந்திருக்கிறேன். கோயம்புத்தூருக்கு வருவதென்றாலும் தமிழகத்திற்கு வருவதென்றாலும் அது ஒரு தனி மகிழ்ச்சி, தனி பூரிப்பு என்பதை மறுக்க இயலாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் தொலைக்காட்சிகளின் மூலமாக தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டெல்லியில் மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசு பெருசாக பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. அதை பற்றி மாணவர்கள் வந்து களத்தில் ரொம்ப நேரம் போராடிட்டு இருக்காங்க. இது அரசியல் கேள்வி. இதுக்குரிய பதிலை அரசியல் தலைவர்கள் தருவார். What is your opinion on role of students in promoting unity now? Students should always promote the integrity and the unity of the nation. That is very important. India is today in a position to dictate the terms or giving the fitting reply to the international forces only because we are united. மாணவர்களுக்கான அறிவுரை என்ன சொல்லுங்க? எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு எல்லா மாணவர்களும் முன்வர வேண்டும். தேசம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் உலக அரங்கிலே நம்முடைய குரல் எடுபடும். தமிழ்நாட்டின் புதிய அரசு தமிழ்நாட்டோட புதிய அரசு பற்றி நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அவர்கள் புதியவர்கள் என்று. அவர்களுக்கு சிறிது காலம் தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது கோவை வருகை புரிந்திருக்கிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார். டெல்லி மாணவர்கள் போராட்டம் குறித்த கேள்விக்கு அரசியல் தலைவர்கள் பதிலளிப்பார்கள் என குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.